பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா முழுவதும் தமிழ் படிக்க வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் தமிழின் பெருமையை இழக்க செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள மூத்த பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுகவினர் நீட் தேர்வை மட்டுமே வைத்து அரசியல் செய்வதாக கடிந்துரைத்துள்ளார். முதல்ல இந்த அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டிய அரசாங்கம். என்னென்றால் முதல் கையெழுத்தை நீட்டுக்கு நாங்க எடுப்போம்னு சொன்னாங்க, செய்யல. அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ் அரசாங்கம் வரப்போவதில்லை. ஆனா மறுபடியும் இந்த நீட்டை வைத்து மாணவர்களின் தன்னம்பிக்கை குலைக்கிறார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழுக்காக நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு. நம்ம வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் தமிழ் பெயரே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கடாரம் வென்றான்னு அவருக்கு பேரு. இன்னும் சொல்ல போனா ராஜேந்திர சோழன் பெயரையே மும்பையில் ஒரு போர்ட்டுக்கே வச்சிருக்காங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் நம்ம செய்யறது இல்லை. ஆனால் மகாராஷ்டிரா அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டு இருக்க போது, ஏன்னா அவர் கடல் கடந்து அரசியல் செய்தார் என்பதற்காக ராஜேந்திர சோழனின் படமே அங்கே உள்ள துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்தியா முழுவதும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அண்ணன் ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், தமிழை மிகவும் பெருமை இழக்க செய்து கொண்டேன். தமிழ் வேற என்ன வார்த்தை கூட எனக்கு சொல்ல வரல. பெருமை இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை.